الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدنا علما، رب زدنا علما، رب زدنا علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தது எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மற்றும் அன்னார்கள் உடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைவழி நடந்து உலகை விட்டும் பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு பாடத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு புதிய பாடத்தை ஆரம்பிக்கப் போகின்றோம். அதாவது பொறுமை உடைய பாபு சபர், பாபு அஸ்ஸபர், பொறுமையுடைய பாடம். இது சம்பந்தமாக இமாம் நவவி அவர்கள் கூறுகின்றார்கள். முதலாவது, அவர்களுடைய வழக்கப்படி குர்ஆனிலிருந்து அந்த பாடம் சம்பந்தமான சில வசனங்களை கொண்டு வருவார்கள். அதுக்கு பிறகு ஹதீசுகளை கொண்டு வருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قال الله تعالى, இமாம் நவவி அவர்கள் கூறுகின்றார்கள், قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا. விசுவாசம் கொண்டவர்களே, பொறுமையை கடைபிடியுங்கள். வசாபிரு, நீங்கள் அதிகம் சகித்துக் கொள்ளுங்கள். அதாவது எதிரிகளை விட நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். வராபித்து, எதிரிகளை எதிர்க்க எந்நேரமும் தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ஆல இம்ரான் 200வது வசனத்திலே கடைசி வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொண்டு உபதேசம் செய்கின்றான். அப்ப பொறுமையை கடைபிடிப்பது உடைய மகத்துவம், அதனுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இந்த வசனத்திலிருந்து வருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையை கடைபிடிங்கள், இன்னும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய விடயங்கள்ல நீங்க சகித்து ஒருவர் சகித்துக் கொள்ளுங்கள். எதிரிகளை தாக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எந்நேரமும் தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இவை அனைத்தும் என்ன, மார்க்கத்தின் மீது செயல்படுவது, மார்க்கத்துக்காக வேண்டி அறப்போர் செய்வது, இவைகள்ல பொறுமை இல்லை என்றால் அந்த வேலை நடக்காது என்பதுதான் இந்த அர்த்தம். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 155வது வசனத்திலே பின்வருமாறு கூறுகின்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி அஸ்ஸாபிரீன். வலனபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களை நாம் சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, பயம் இன்னும் பசி நின்றும் ஒரு சில விடயங்களை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம். பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம். சரியா? வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், இன்னும் செல்வத்தில், செல்வம் மற்றும் ஆத்மாக்கள், இன்னும் கனிவர்க்கங்கள், பல வர்க்கங்கள், தானிய வர்க்கங்கள், பல சமராத்தினால், அதாவது
பல வர்க்கங்கள். இவைகளை குறைப்பதை கொண்டு நாம் சோதிப்போம். சில நேரம் வந்தன பல தோட்டத்துக்கு வந்தன ஆபத்து வந்துவிடும், பழமெல்லாம் அவிழ்ந்து விடும், அல்லது வந்தன காத்து வந்தால் எல்லாம் விழுந்து விடும், இதால நஷ்டம் ஏற்படும். இதே போல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிள்ளை செல்வங்களை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து உற்றார் உறவினர்கள் மிக மிக விருப்பத்துக்குரியவர்களை அல்லாஹ் வந்தென்ன எடுத்துக்கொள்ளலாம். இது சோதனை. அதே போல வந்து செல்வத்தை குறைப்பதை கொண்டு அல்லாஹ் சோதிக்கலாம். ஆகையால் இவைகள்ல பொறுமை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நபியை பார்த்து கூறுகின்றான். சூரத் அஸ்-ஸுமர் 10வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமை செய்யக்கூடியவர்கள் கணக்கின்றி கூலி வழங்கப்படுவார்கள். பொறுமைக்கு வந்தன ஒரு கணக்கு எல்லை இல்லை, சரிதானே? கணக்கின்றி அவர்கள் மறுமையிலே கூலி வழங்கப்படுவார்கள். வகால தஆலா வலமன் ஸபர வகஃபர இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். திடனாக எவர் பொறுமை செய்து மன்னித்து விடுகின்றாரோ நிச்சயமாக இந்த விடயம் காரியங்களிலே வந்தன மிகவும் உறுதியான விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 153வது வசனத்தில் கூறுகிறான், இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமை செய்யக்கூடியவர்களுடனே இருக்கின்றான். சூரத் முஹம்மத் 31வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ حَتَّى نَعْلَمَ الْمُجَاهِدِينَ مِنْكُمْ وَالصَّابِرِينَ. நாம் உங்களை சோதித்துக் கொண்டே இருப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ, உங்களை நாம் சோதனையில் ஆழ்த்திக் கொண்டே இருப்போம். எதுவரைக்கும்? حَتَّى نَعْلَمَ الْمُجَاهِدِينَ مِنْكُمْ وَالصَّابِرِينَ. உங்களில் முஜாஹிதீன்கள் அறப்போர் செய்யக்கூடியவர்கள் யார் என்றும் இன்னும் பொறுமை செய்யக்கூடியவர்கள் யார் என்றும் அறியும் வரைக்கும். இப்ப இந்த பொறுமை என்பது வந்தன மிக ஒரு முக்கியமான செயல், ஒரு செயல். அது அந்த பொறுமை இல்லாமல் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கப்படி நடக்க முடியாது. எந்த ஒரு செயலை செய்வதென்றாலும் பொறுமை வேணும். இதை பற்றிய விளக்கம் பின்னுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக ஷேக் உசைமின் அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். அதை நான் இவைகள்லாம் சொல்லி போட்டு இமாம் நவவி அவர்கள் சொல்றாங்க, ஆயாத்து ஃபில் அம்ரி பிஸ்ஸப்ரி வ பயானி ஃபத்லிஹி கஸீரத்துன் மஅரூஃபா. இந்த பொறுமையை பற்றி கட்டளை விடயத்தில், கட்டளையிடக்கூடிய விடயத்தில், அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய விடயம், அதாவது பொறுமையை கொண்டு அல்லாஹ் கட்டளையிடுகின்றானே, அப்படிப்பட்ட இந்த வசனங்கள், அதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் அதிகமாக இருக்கின்றன. இது அறியப்பட்ட விடயமே என்று கூறுகின்றார்கள். சரி, இப்ப பொறுமையை பற்றிய சில வசனங்களை பற்றி நாம் பார்த்தோம். இதனுடைய விளக்கத்தை சொல்லும் போது ஷேக் உசைமின் அவர்கள் கூறுகின்றார்கள், அஸ்ஸப்ரு லுகத்தன் அல் ஹப்ஸ். சப்ர் ஆசை அடிப்படையில அதுக்கு அர்த்தமாக அல் ஹப்ஸ். ஹப்ஸ் என்றால் வந்தன தடுத்துக் கொள்வது என்ற அர்த்தம். தடுத்து கொள்வது. அதிலிருந்து தான் வந்தன இன்னைக்கு சிறையில் இட்டால் ஹபிஸ். ஹபிஸ் என்றால் சிறையில் இடுவதற்கு வந்தன ஹபிஸ் என்று சொல்லுவாங்க. ஏன்னா சிறையில வந்தன மனிதன் அவனுக்கு அதாவது வந்து விடுதலை கிடையாது. அவன் அடைக்கப்பட்டு விடுவான், முடக்கப்பட்டு விடுவான், சரிதானே? அவன் நினைத்தவாறு வெளியிலே இறங்கி அவன் நடமாற முடியாது, சரிதானே? அப்ப அதே போலதான் ஹபிஸ். சபர் என்றாலும் என்ன அர்த்தம்? தன்னை தானே தடுத்துக் கொள்வது. பல விடயங்கள்
நன்மையான செயல்களை செய்யக்கூடிய விடயத்துல, இன்னும் வந்தன அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய தடைகள், அதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வது, இப்படியான அந்த இன்னல் துன்பங்கள் வரும்போது தன்னை தடுத்துக் கொள்வது, இதுக்கு வந்தன சபர் என்று சொல்லப்படுகிறது. ஒஷர்அன் சொல்றாங்க, மார்க்க ரீதியில் என்னுடைய அர்த்தமாக ஹப்சுன் நஃப்ஸ் ஹப்சுன் நஃப்ஸ் அலா ஸலாஸத்தி உமூர், 3 விடயங்கள் மீது நஃப்ஸை தடுத்துக் கொள்வது, நஃப்ஸை வந்தன கட்டுப்படுத்திக் கொள்வது. சரிதானே? 3 விடயங்கள் மீது நஃப்ஸை கற்றுக்கொள்வதற்கு வந்து பேரு வந்தன சபர். இது அதாவது வந்து மார்க்க ரீதியில ஷர்அன் மார்க்க ரீதியில என்னுடைய அர்த்தமாகிறது என்ன? 3 விடயங்கள் மீது நஃப்ஸை கட்டுப்படுத்தும். முதலாவது வந்தன தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படக்கூடிய வழிபடக்கூடிய விடயத்துல நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்வது. அஸ்ஸானி அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் நின்றும் மனசை கற்றுக்கொள்வது, தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வது. அஸ்ஸாலிஸ் அலா அக்தாரில்லாஹி அல் முஅலிமா, அல்லாஹ்வுடைய அதாவது வேதனை கொடுக்கக்கூடிய அதாவது கட்டளைகள், வேதனை கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மீது நஃப்ஸை மனிதன் தன்னைத்தான் கட்டுப்படுத்திக் கொள்வது. தானே? இந்த 3க்கு பேர் தான் வந்தன சபர். பொறுமை செய்கின்றேன் என்றால் அர்த்தம் வந்தன இந்த 3 விடயங்கள் என்ன உட்பட்டு இருக்கும். ஒன்று வந்தன அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் மீது பொறுமை செய்வது. 2வது வந்தன அல்லாஹ்வுடைய மஹாரிம் தடைகள் மீது, அல்லாஹ்வுடைய தடை செய்திருக்கக்கூடிய விடயங்கள் மீது மனசை கட்டுப்படுத்துவது. 3வது அல்லாஹ்வுடைய விதி. தானே? அதாவது மனிதனுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய விடயங்கள், அல்லாஹ்வுடைய அதாவது வந்து கட்டளைகள், இவைகள் மீது மனிதனை தன்னைத்தான் கட்டுப்படுத்திக் கொள்வது. வஹாதிஹி அன்வா அஸ்ஸபர் அல்லதி ذكرها அஹ்லுல் இல்ம், அதாவது மார்க்க அறிஞர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த 3 விடயங்கள் இதுதான். சரிதானே? பொறுமையுடைய 3 விடயங்கள் இதுதான் என்று சொல்றாங்க. சரிதானே? சரி. அல் அம்ருல் அவ்வல், முதலாவது விடயமாகிறது என்ன சொன்னோம்? தாஅத்தில்லாஹ், சபர் அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடிய விடயத்தில், வழிபடக்கூடிய விடயத்திலே வந்தன பொறுமை செய்வது. அன் யஸ்பிர அல் இன்சானு அலா தாஅத்தில்லாஹ் லிஅன்ன தாஅத ஸகீலத்துன் அலன் நஃப்ஸ். முதலாவது விடயம் என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விடயத்திலே பொறுமை செய்வது. ஏனெனில் இந்த வழிபடுதல் இருக்கின்றதே, கட்டுப்படுதல், இது வந்து மனிதனுடைய ஆத்மா மீது, மனிதனுடைய நஃப்ஸ் அவனுக்கு வந்து என்னது, அதாவது சிரமமாகத்தான் இருக்கும். அதே போல வந்து சில நேரம் நஃப்ஸ் மீது, அவனுடைய ஆத்மா மீது அவனுக்கு வந்து என்ன சிரமமா இருக்கும். وكذلك ربما تكون ثقيلة على البدن, மனிதன் உடம்பு மீது வந்து என்ன அது சிரமமாக இருக்கும். بحيث يكون مع الإنسان شيء من العجز والتعب, அதாவது வந்து இயலாமை, களைப்பு போன்ற விடயங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியும் போதும் ஏற்படும். சரிதானே? இதுக்கு வந்து உதாரணங்கள் பின்னுக்கு தராங்க, நான் பார்ப்போம். சரியா? அல்லாஹ்வுக்கு வழிபடும் போதும் சில நேரம் வந்து என்ன அவனுடைய நஃப்ஸ் மீது அவனுக்கு சிரமம் ஏற்படும். சரிதானே? நஃப்ஸ் வந்து மீது அது பாரமாகிறது. சில நேரம் வந்து என்ன அவனுடைய உடம்பு, அவனுடைய மேனி மீது வந்து என்னது சிரமத்தை கொடுக்கும், களைப்பு ஏற்படும், இயலாமை ஏற்படும். சரிதானே? وكذلك يكون فيها مشقة من ناحية المالية, இதே போல வந்து என்ன செல்வ ரீதியிலே சில நேரம் வந்து என்ன சிரமம் ஏற்படும். உதாரணத்துக்கு வந்து என்ன ஜக்காத் என்னும் ஏழை வரி, இதை வழங்கும் போதும் அதுவும் வந்து என்ன தன்னுடைய பணத்திலிருந்து, செல்வத்திலிருந்து
ஒரு சிலவற்றை கொடுக்கும் போது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கு. ஹஜ்ஜிக்காக வேண்டி செலவு செய்யும் போதும் அதுவும் வந்து என்ன கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்ப இந்த முதலாவது விடயம் என்னென்றால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படக்கூடிய விடயங்கள் இதுல வந்து என்ன சிரமம் ஏற்படும். அல்முஹிம் அன் தாஅத் ஃபீஹா ஷைஉன் மினல் மஷக்கா. இப்ப இந்த வழிபடுதல் இருக்குது, அதுல வந்து சிரமம் ஏற்படும். மனிதனுடைய நஃப்ஸ் மீது, அவனுடைய உடம்பு மீது, அதே போல வந்து என்ன பொருளாதார ரீதியில அவனுக்கு வந்து என்ன இப்படியான சிரமங்கள் ஏற்படும். فتحتاج إلى صبر وإلى معاناة. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்து என்ன பொறுமை செய்வது அவசியமாக இருக்கின்றது. அதே போல துன்பம் அப்படி எல்லாம் ஏற்படும் போது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல வந்து என்ன பொறுமை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். மனிதர்களே பொறுமை செய்யுங்கள், இன்னும் பொறுமை செய்யக்கூடிய விதத்திலே நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், எதிரிகளை நீங்கள் தாக்கும் விடயத்திலே நீங்கள் வந்து என்ன உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லா, இன்னும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெறுவதற்காக வேண்டிய என்ன பொறுமை செய்வது அவசியம். இரண்டாவது விடயம் நாம் என்ன சொன்னோம், இந்த ஷரியா ரீதியில சபர் பொறுமை என்று சொன்னால் முதலாவது 3 விடயங்கள் மீது பொறுமை செய்வது அவசியம். அதில் ஒன்று வந்து என்ன அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படக்கூடிய விடயத்துல சரிதானே. இப்ப இரண்டாவது விடயமாகிறது அஸ்ஸப்ரு அன் மஹாரிமில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கக்கூடிய விடயங்கள்ல பொறுமை செய்வது. பிஹைது யகுஃபுல் இன்சானு நஃப்ஸஹு அம்மா ஹர்ரமல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவன் மீது எதெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அந்த விடயங்கள்ல நின்றும் தன்னை தடுத்துக் கொள்வது, தன்னை தான் வந்து என்ன தடுத்துக் கொள்வது. ஏனெனில் வந்து என்ன லிஅன்ன நஃப்ஸல் அம்மாரத பிஸ்ஸூ ததுஉ இல ஸூ, சரிதானே. இந்த கெட்ட விடயங்களை கொண்டு மனதை தூண்டக்கூடிய இந்த நஃப்ஸ் இருக்கின்றது, நஃப்ஸ் வந்து என்ன இந்த நேரம் மனிதனை வந்து என்ன தூண்டும், எதை கொண்டு தீய செயல்கள் தீய செயல்களை கொண்டும் தூண்டும், கெட்டவற்ற விடயங்களை கொண்டு தூண்டும். لأن النفس الأمارة بالسوء تدعو إلى السوء. فالنفس الأمارة بالسوء சரியா. ஒன்று வந்து நஃப்ஸ் அல் அம்மாரா, நஃப்ஸ் அல் முத்மஇன்னா, நஃப்ஸ் அல் முத்மஇன்னா, நஃப்ஸ் அல் அம்மாரத் பிஸ்ஸூ, இன்னும் அப்படி 3 விதமாக இருக்கின்றது. நஃப்ஸை வந்து பிரிக்கும் போது உலமாக்கள் 3 பிரிக்கின்றார்கள். ஒன்று வந்து என்ன நஃப்ஸ் அல் முத்மஇன்னா. நஃப்ஸ் அல் முத்மஇன்னா என்றால் அதாவது அது எப்பவும் வந்து என்ன அமைதியாக இருக்கு. இந்த அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகள் இருக்கின்றன, அதுக்கு சிரமமாக இருக்காது, அது மகிழ்ச்சியுடன் பொருத்தத்துடன் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டதாக இவைகளை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும். இன்னும் சில நஃப்ஸ் இருக்குது வந்து என்ன அம்மாரத் பிஸ்ஸூ, அதாவது தீயவற்றை கொண்டு மனிதனை ஏவக்கூடியது சரிதானே. அப்ப அதுக்கு வந்து இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்ட நஃப்ஸ் இருக்குது, அது தீயவற்றின் பால் தான் மனிதனை அழைக்கும். அப்ப இந்த மாதிரியான இடத்துல வந்து என்ன மனிதன் தன்னுடைய நஃப்ஸை அடக்கிக் கொள்ள வேண்டும், நஃப்ஸை அடக்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க, அல் கதிப் வல் கிஷ் ஃபில் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் விடயத்துல வந்து பொய் சொல்லுவது, அதே போல வந்து மோசடி செய்வது, இது அநேகமாக சில முஸ்லீம்கள்ல வந்து என்ன இப்படி நடக்கின்றது. ஆனால் இது கூடுமாடு கேட்டால் கூடாது. இந்த பொய் சொல்வது, பொய் சொல்லி வியாபாரம் செய்வது, பொய் மோசடி செய்வது வியாபாரத்துல, அப்ப இதை விடுவதென்றால் இதுக்கு கொஞ்சம் வந்து என்ன சிரமம்.
இதுக்கு சிரமம், கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் முயற்சி வேணும். சரிதானே? அதுக்கு பேர் தான் பொறுமை. முயற்சி செஞ்சு தான் இந்த பொறுமை கடைபிடித்தால் தான் இதை விட முடியும். பொய்யாக அதே போல வந்து என்ன வட்டி சாப்பிடுவது, கொண்டு சாப்பிடுவது, சரிதானே? இது வந்து என்ன ஹராமா. அக்ல் மால் பில் பாத்தில் பில் ரிபா, சரிதானே? அந்த வட்டியை கொண்டு செல்வத்தை செல்வத்தை சாப்பிடுவது, அதாவது செல்வம் சம்பாதிப்பது, அவுகைரிஹி வஸ்ஸினா, அதே போல விபச்சாரம், ஷுர்புல் ஹமர், இதே போல வந்து என்ன மது அருந்துவது, வஸ்ஸரிகா, களவெடுப்பது, ஒமா அஷ்பஹ தாலிக மினல் மஆசில் கதீரா, இது போன்ற எத்தனையோ பல பல அதாவது வந்து அதாவது தீய செயல்கள், அல்லாவுக்கு முரணான, அல்லாஹ் முரண் செய்யக்கூடிய எத்தனையோ செயல்கள் என்று சொல்றாங்க, பாவங்கள். இவைகளை விடுவதென்றால் என்ன வேணும்? பொறுமை வேணும். இதை விடுவதற்கும் அந்த என்ன பொறுமை வேணும். என்ன சொன்னோம்? இரண்டாவது விடயம் அஸ்ஸப்ர் அன் மஹாரிமில்லா, அல்லாஹ்வுடைய அதாவது ஹராமாக்கப்பட்ட விடயங்கள், தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டும் பொறுமை செய்வது. வயஹ்பிஸுல் இன்சானு நஃப்ஸஹு அன்ஹா ஹத்தா லா யஃஅலஹா, இதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். வஹாதா யஹ்தாஜு ஐதன் இலா முஆனாத், இது வந்து என்ன துன்பத்துக்கு தேவைப்பட்டதாக இருக்கு, சிரமம் துன்பால் தேவைப்பட்டதாக இருக்கின்றது. இதுக்கு கஷ்டப்பட வேண்டும், சரிதானே? இப்படியான விடயங்களை விட்டு பொறுமை செய்வது என்றால் பொய் சொல்லாமல் இருப்பது, மோசடி செய்யாமல் இருப்பது, அதே போல வந்து என்ன வட்டி சாப்பிடாமல் இருப்பது, விபச்சாரம் போன்ற விடயங்கள், இவைகளை விடுவதென்றால், அதிலே பொறுமை செய்வதென்றால் அதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும். தன்னுடைய அதே போல வந்து நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, தன்னுடைய ஹவா இச்சையை கட்டுப்படுத்துவது, இதுக்கெல்லாம் வந்து என்ன பொறுமை அவசியமாக இருக்கின்றது. அப்பதான் அந்த அல்லாஹ்வுடைய அந்த மஹாரிம்கள், அல்லாஹ் தடுத்த அந்த செயல்களை விட்டு நாம் ஒதுங்க முடியும். மூன்றாவது விடயமாகிறது அல் அம்ரு அல்-சாலிஸ் ஃபஹுவ ஸப்ர் அலா அக்தாரில்லாஹில் முக்லிமா, அதாவது வேதனை கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள். இந்த அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகள் இருக்கின்றனவே, இவைகள் சிலது வந்து என்ன மனிதனுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கு, அது சிரமம் இருக்காது. வ முஅலிமத்துன் வ முலாயிமத்துன் வ முஅலிமத்துன், முலாயிமா என்றால் மனிதனுக்கு ஒத்து வரக்கூடியது, சரிதானே? வ முஅலிமா என்றால் அவனுக்கு சிரமம் கொடுக்கக்கூடியது. வல் முலாயிமா, அதுக்கு உதாரணம் சொல்லும்போது சொல்றாங்க, சரிதானே? அதாவது அல்லாஹ்வுடைய சில கட்டளைகள், அதுல வந்து அவனுக்கு சிரமம் ஒன்று இருக்காது. தஹ்தாஜ் முலாயிமா, அப்படி அந்த சிரமம் அற்ற அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கின்றதே, அதுல மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது சொல்றாங்க, அல் முலாயிமா தஹ்தாஜ் இலா ஷுக்ர், அந்த விடயங்கள்ல அந்த கட்டளைகள், அவைகளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அதை இலகுவாக்கி தந்தானே என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். வஷ்ஷுக்ரு மின த்தாஅத் வஸ்ஸப்ரு அலைஹி மின அன்-நவ்இல் அவ்வல், சரிதானே? அப்ப சில அல்லாஹ்வுக்கு வழிபடுதல், வழிபடக்கூடிய விடயங்கள்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அதுல வந்து பொறுமை செய்வது, இது முதலாவது அந்த அம்சத்தினின்றும் உள்ளது. அதாவது வந்து மனிதனுக்கு அந்த கட்டளைகள் வந்து என்ன எப்பவும் வந்து என்ன மனிதனுக்கு ஒத்துவாக இருக்கும், அதுல ஒரு சிரமம் ஒன்று கிடையாது தான் சொல்ல போறான். முஅலிமத்துன், சிரமமாக இருக்கு, நோவினை கொடுக்கக்கூடியது, வேதனை கொடுக்கக்கூடியது, சரிதானே? அப்ப அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கின்றனவே, பிஹைஸு லா துலாஇமுல் இன்சான், அது மனிதனுக்கு
ஒத்து வரக்கூடியதாக இருக்காது. இன்சானு ஃபி பதனிஹி. அப்ப மனிதன் தன்னுடைய உடம்புல வந்தன மேனியில் சோதிக்கப்படுவான், உடம்பு ரீதியில் அவன் சோதிக்கப்படுவான். யுப்தலா ஃபி மாலிஹி ஃபி ஃபக்திஹி. அவனுடைய செல்வத்துல அதை அதாவது இல்லாமல் போவதை கொண்டு அதுல வந்து சோதிக்கப்படுவான். அதாவது அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துட்டு செல்வத்தை சில நேரம் எடுத்து விடுவான், சரிதானே? அப்ப அது ஒரு சோதனை. யுப்தலா ஃபி அஹ்லிஹி. தன்னுடைய குடும்பத்துல அவன் சோதிக்கப்படுவான். யுப்தலா ஃபி முஜ்தமஇஹி. அவனுடைய சமுதாயத்துல அவன் சோதிக்கப்படுவான். அப்ப இதெல்லாம் என்ன المهم أن أنواع البلايا كثيرة. சரிங்க. அப்ப இந்த சோதனை என்ன அதிகமான வகைகள் அதிகமாக இருக்கின்றது. சோதனையின் வகைகள் என்ன அதிகமாக இருக்கின்றது சொல்றான். தஹ்சாது இலா சப்ரின் வ முஆனா. அதுல என்ன அவன் பொறுமை செய்யணும், அதே போல என்ன சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும் சொல்றான். فيصبر الإنسان نفسه عما حرم عليه من إظهار الجزع باللسان أو بالقلب أو بالجوارح. அப்ப இப்படியான விடயங்கள்ல என்ன இந்த இப்படிப்பட்ட இந்த சோதனைகள் இதுல மனிதன் தன்னை தானே கட்டுப்படுத்த வேண்டும், பொறுமை செய்ய வேண்டும், தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். அம்மா யஹ்ரும் அலைஹி மின் இஸ்ஹார் அல் ஜஸ்ம். சரிதானே? இப்படியான இந்த சோதனைகள் வரும்போதும் பொறுமை இழத்தல், அதே பொறுமை இழப்பது என்ன நாவினால் அல்லது உள்ளத்தால் அல்லது அங்கங்களால். இந்த பொறுமையை இழப்பதை கொண்டு தன்னை தான் கட்டுப்படுத்த வேண்டும், தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். சரிதானே? செல்வத்தை இழந்து விட்டால் சிலவங்க ஐயோ போயிட்டதே, ஏன் அல்லாஹ் அப்படி எல்லாம் கத்தி கதறுவாங்க. முஸ்லீம் என்ன அப்படி செய்ய மாட்டான், சரிதானே? அல்லது உள்ளத்தால வெறுப்பான், அதுவும் கூடாது. அல்லது என்ன அங்கங்களால் என்ன, சரியா? உதாரணத்துக்கு முகத்தில் அடித்துக் கொள்வது, முடியை பிச்சுக் கொள்வது, அல்லது ஆடையை என்ன கிழித்துக் கொள்வது, இப்படியான விடயங்கள், இப்படியான சோதனைகள் வரும்போது அப்படி ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள மாட்டான். அந்த இடத்துல அவன் பொறுமை செய்வான். பொறுமை இல்லை என்றால் இவைகளை செய்ய முடியாது. அப்ப சொல்றாங்க லிஅன்னல் இன்சான இந்த ஹுலூலில் முஸீபத்தி லஹு அர்பஉ ஹாலா. இப்படியான முசீபத்து, இந்த சோதனைகள் ஏற்படும் போது மனிதனுக்கு 4 நிலைமைகள் ஏற்படுகின்றது. 4ல் ஒரு நிலைமை ஏற்படும். 4ல் ஒரு நிலைமை அவன் சந்திப்பான் இப்படி சோதனைகள் வரும்போது. முதலாவது விடயம் அன் யதஸஹர். அவன் கோபிப்பான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அந்த கட்டளைகளை கொண்டு சோதிக்கும் போது என்ன செய்வான்? அவன் கோபிப்பான். மனிதன் என்ன வெறுப்பான் அல்லாஹ்வுடைய கட்டளை. இரண்டாவது என்ன அன் யஸ்பிர், பொறுமை செய்வான். மூன்றாவது நிலைமை ஐயர்தா, பொருந்திக் கொள்வான். பொறுமையோட என்ன பொருந்திக் கொள்வான். நாலாவது என்ன நன்றி செய்வான். هذه 4 حالات تكون للإنسان عندما يصاب بالمصيبة. இந்த 4 நிலைமைகள் இந்த மனிதன் துன்பத்தை கொண்டு சோதிக்கப்படும் போது இப்படியான 4 நிலைமைகள் மனிதனுக்கு ஏற்படுகின்றன, சரிதானே? அப்ப இதில் எது செய்ய வேண்டும் என்றதை பத்தி நாம் அடுத்த அமர்வுல பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.